அனைவருக்கும் வணக்கம். This is Soumya here from A to Z Astro Infinity Stream YouTube channel. இன்னைக்கு டே 3 சூப்பரான வீடியோ கண்டென்ட்டோட வந்திருக்கேங்க. பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஜாஸ்ட் 3 days தான் ஆச்சு. இருந்தாலும் நீங்கள் காட்டுற அன்புக்கும் அக்கறைக்கும் எல்லையே இல்லைங்க. அது ஒரு விலை மதிக்க முடியாத பரிசாக நான் ஃபீல் பண்ணுறேங்க. எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், எவ்வளோ ஃபாலோஸ், எவ்வளோ வியூஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட்ஸ். நீங்கள் இவ்வளோ லவ் அண்ட் கேர் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அந்த அத்துணை லவ் அண்ட் கேருக்கு இருக்கிறம் கூப்பி மனசார ரொம்ப ஹாப்பியாக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கூட வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ண அந்த அன்ரிலேட்டடான வீடியோ தாங்க. எஸ், இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட அன்பையும் அக்கறையும் ஷேர் பண்ணிக்கிறத நம்மளால் நம்பவும் முடியல. அது உண்மையா பொய்யா, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அதை ஜட்ஜும் பண்ண முடியல. அது ஒரு சாதாரணமான விஷயமா போகுதுங்க. ஒரு பெண் ஒரு பையனை லவ் பண்ணுறத கண்டிப்பாக நம்மளால் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே முடியல. அது ஒரு சாதாரணமான விஷயமா தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு பெண் உருகி மனித உருவத்திலிருந்து ஒரு கடவுளையே போய் லவ் பண்ணி காதலிச்சு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது அந்த ஆண்டாள் அவதாரத்தை பற்றி தாங்க. ஆண்டாள் எப்படி உருகி அந்த திருவரங்கனை போய் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஒரு கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய நந்தவனத்தில் இருக்க மலர்களை பறித்து அதை மாலையாக கோர்த்து திருவரங்கனுக்கு கொடுக்குற தொண்டை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார் நம்மளுடைய பெரியாழ்வார். அப்படி ஒரு நாள் அவர் நந்தவனத்துக்கு பூக்கள் பறிக்க போகிறப்ப எங்கிருந்தோ ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டு சுற்றி பார்த்தா துளசி மாடத்துக்கிட்ட ஒரு பெண் குழந்தை அவ்வளவு அழகா செக்கச்சவேல்னு சிவந்த கன்னங்களுடன் சிவப்பான அழகான உதடுடன் அவ்வளவு அற்புதமாக அழுதுன்னு இருந்துச்சான். யாரா இந்த குழந்தை இங்கே வச்சுன்னு போயிருக்கா, இது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தப்ப, சரி யாரோட குழந்தையா இருந்தா என்ன, இது திருவரங்கன் நமக்கு கொடுத்த அன்பான பரிசு, நம்மளே இந்த குழந்தைய வளர்த்துவோன்னு சொல்லி அழகாக ஆசையாக எடுத்து கோதையின் பேர் வச்சு ரொம்ப அற்புதமாக வளர்த்திட்டு வந்துட்டு இருந்தாராம். அந்த கோதை வளர வளர எப்படி நம்மளுடைய மூச்சு உயிருடன் கிழந்திருக்கோ அதே போல அவருடைய எண்ணமெல்லாம், அவருடைய கண்களெல்லாம் பார்க்கும் இடங்களெல்லாம் அந்த கண்ணனா மட்டும்தான் தெரிஞ்சாராம். கண்ணனை நினைச்சு உருகி தான் வளர்ந்து வந்தாலாம். ஒவ்வொரு நாளும் அந்த பெரியாழ்வார் மலர்களை பறித்து தொடுத்து பெருமாளுக்கு கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அவருக்கே தெரியாமல் அந்த மாலையை தனக்கு போட்டு பார்த்து திருவரங்கன் கிட்ட நாம எப்போ போய் சேருவோங்கிறத எண்ணி நினச்சி அதுக்கப்புறமா தான் அந்த மாலையை யாருக்கும் தெரியாமல் கழட்டி வச்சுடுவானாம். அது தெரியாமல் பெரியாழ்வார் எடுத்துன்னு போய் டெய்லியுமே அதை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இருக்க பெருமாளுக்கு அந்த மாலையை சாதிச்சிடுவாராம். இது ஒரு நாள் நடந்துட்டு இருக்கிறச்ச ஒரு நாள் கோதை யாருக்கும் தெரியலேன்னு நினச்சி அவள் அப்பா கோர்த்த மாலை எடுத்து கழுத்தில் மாட்டின்னு இருக்கிறப்போ பெரியாழ்வார் பார்த்துட்டாராம். பார்த்து பயங்கரமாக திட்டி சத்தம் போட்டதில் எதுவுமே சொல்லாமல் மாலையை கழட்டி வச்சுட்டு ரொம்ப சோகமாக போயிட்டாலாம். அன்றைய தினம் அந்த மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு பெரியாழ்வார் சாத்துற. பொதுவாக நம்ம சுவாமிக்குன்னு வாங்குற மாலையை இல்லை மலர்களை நுகர்ந்து கூட பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறச்ச அவள் பொண்ணு போட்டுட்டாலே அதை எப்படி பெருமாளுக்கு சாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பண்ணலையாம். அன்றைய தினம் உறங்கி கொண்டிருந்தப்போ அவருக்கு கனவுல பெருமாள் இன்னைக்கே உன்னுடைய பணியான மலர்களை கொண்டு எனக்கு சாத்திர செயலை நீ செய்யலன்னு கேட்டப்போ அழுதுண்டே சொன்னாராம், பெருமாளே என்னை மன்னிச்சிடுப்பா, பெரிய தவறு நடந்துடுத்து, உங்களுக்கு பண்ணிட்டு இருந்த காரியத்தில் இந்த மாதிரி பொண்ணு இப்படி எடுத்து போட்டுண்டா, என்னை தவறாக எடுத்துக்காதீங்கோ, அதனால் நான் செய்ய முடியல, நாளிலிருந்து என்னுடைய கடமையை கரெக்டாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானமாக சொன்னாராம். அப்போ பெருமாள் சொன்னாராம், உனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது, பட் தினமும் பார்த்தேன்னா அவள் எல்லாமே போட்டு பார்த்து தான் அந்த மாலையை தான் எனக்கு நீ சாத்தின்னு இருந்த, அது உனக்கு இவ்வளோ நாள் தெரியல, நானும் அதையத்தான் விரும்புகிறேன், அதனால் அவள் போட்டு வச்சிருக்க மாலையவே நீ எனக்கு கொண்டு சாத்துன்னு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். அதனால தான் கடவுளோட பக்தியாலேயே கடவுளுக்கு மனசுல இடம் பிடிச்சதுனால தான் கோதைக்கு அன்றிலிருந்து ஆண்டாள்னு ஒரு பெயர் வந்துதான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தினமும் அரங்கனுக்கு சாத்தியதுனால தான் சூடி கொடுத்து சுடர்குடியேன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பாட்டில் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வளர கண்ணனையும் பெருமாளையும் நினச்சி தினமும் அந்த மாலைகளை தனக்கு சாத்தி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சாத்தி இது மாதிரியே நினச்சி வளர்ந்து வந்துட்டு இருந்தாலாம். அந்த ஆண்டாளுக்கு கல்யாண வயசு வந்தப்ப அவரோட அப்பாவுக்கு கேட்டாராம், அதாவது பெரியாழ்வார் கேட்டாராம், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்குன்னு சொன்னப்ப, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் சாதாரண மனுஷால கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியலையா, மனுஷால கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு கேட்டப்போ, நான் திருவரங்கனைத்தான் அவரை சேர்றதுக்காக தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கேன், அவரை தான் காதல் செஞ்சுட்டு இருக்கேன், அவரை தான் மனசார நினைச்சுட்டு இருக்கேன், நான் அவளை தான் போய் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியாம அந்த இடத்துல எதுவுமே பேசாம டக்குன்னு கலைஞ்சு போயிட்டு
போயிட்டாராம். கோதையும் வந்து ஆண்டாளும் வந்து பெருமாளை சேர்றதுக்காக நோன்பு இருந்து அப்போ தான் அந்த மார்கழி மாதத்தில் 30 நாளும் தோழிகள் கூட சேர்ந்து திருப்பாவை பாடி டெய்லியும் அதிகாலையில் எழுந்திருந்து அந்த அரங்கனை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கங்க. அது ஒரு தனி ஸ்டோரியாக உங்களுக்கு நான் மார்கழி மாதம் வர்றப்ப திருப்பாவையும் திருப்பாவைக்குண்டான அர்த்தமும் அப்படிங்கிற இதில் வந்து நான் போடுறேன். இப்படியே போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு நாள் கரெக்டாக வந்து பெரியாழ்வார்க்கும் கனவு வந்திருக்கு. என்ன கனவு அப்படின்னு சொன்னால், நீ உன்னுடைய மகளான ஆண்டாளை அழைச்சிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வா, அங்கே வந்து நான் அவளை மனம் முடிஞ்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாராம். அதே நேரத்தில் ஆண்டாளுக்கும் கனவு வந்து தன்னோட தோழிகள் கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும், எனக்கு நேற்று ஒரு அற்புதமான கனவு வந்துச்சு, இந்த மாதிரி திருவரங்கனை வந்து அலங்காரம் பண்ணி பல யானைகள் சூழ பூர்ண கும்பம் கொடுத்து மரியாதை பண்ணி என்னிடத்துல வர்ற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு ஷேர் பண்ணிட்டு இருந்தாலாம். அப்போ அதே நேரத்தில் பெரியாழ்வார் அவருக்கு வந்த கனவையும் நேராக வந்து இவங்க கிட்ட சொல்லி ஆண்டாள் கிட்ட சொல்லி ஆண்டாளை எல்லாரும் சேர்ந்து ஒரு மணப்பெண்ணா அலங்காரம் பண்ணி அவ்வளவு அற்புதமாக ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து யானை மேலே உட்கார வச்சு கூட்டின்னு போனாங்களாம். அப்படி கூட்டின்னு போய் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்க திருவரங்கன் கிட்ட போனதையும் அழகான அற்புதமான திருவரங்கனின் கண்கள் ஒரு பக்கமும் கண்ணீர் வழிந்த ஏக்கத்துடன் இவ்வளவு நாட்கள் மனவழியுடன் காத்து கொண்டிருந்த ஆண்டாளின் முகம் ஒரு பக்கமும் பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சாம். அப்படி போய் தன்னுடைய இரு கரங்களால திருவரங்கனின் பாதத்தை தொட்டாலாம் கோதை. திருவரங்கன் உதித்து கோதையை தன்னோடு சேர்த்து கொண்டாராம். இது எவ்வளோ அற்புதமாக இருக்குது இல்லைங்க இந்த கதை. இந்த கதையை கேட்டதையுமே உண்மையிலே சொல்கிறேங்க, நான் ரொம்ப இதாகி போயிட்டேன். ஒரு சாமி மேலே இவ்வளவு பக்தி அன்பு காதல் ஒரு பெண்ணால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகையாகாதுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்டோரிங்க உண்மையிலே. இதை கேட்டு வந்து என் மனம் வந்து ஆண்டாளையும் பெருமாளையும் நினைத்து உண்மையிலே நான் வந்து ரொம்ப பூரிச்சு போனேன் அப்படிங்கிறதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் மேலே ஒரு மிகுந்த காதலும் அன்பும் மரியாதையும் பக்தியும் என்றைக்குமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளை வந்து கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்துருங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் எந்தவித பொறாமையும் கோபமும் வாழும் வாழ்க்கையில் எந்தவித சங்கடமும் இல்லாமல் அனைவரிடத்துலையும் மிகுந்த அன்பையும் பக்தியையும் காதலையும் காமிச்சு நாம் எல்லாருமே ஒரு ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இந்த இடத்துல சொல்லிட்டு இன்றைக்கி நான் தேங்க் பண்ணிக்கிறேங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு அற்புதமான அப்டேட்டோட ஒரு சூப்பர் ஸ்டோரியோட ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it is bye from Soumya here, A to Z Astro Infinity Stream YouTube channel. Thank you so much.